நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மழைக்காலங்களில் இன்னைக்கு மழை வரும், அதனால ஸ்கூல் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டயத்தில் கரெக்டாக வெயில் அடிக்கும். இது நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமியில் இருந்துக்கிட்டே நம்ம பூமியை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய விண்கலை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கேள்விதான். 2024 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விண்கல் 2032 நம்மளுடைய நிலவுல நேரடியாக மோதும் அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு வந்துச்சு. பட் இப்போ அந்த கணக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ 2032 நிலவு மேல மோதக்கூடிய விண்கலுடைய பாதை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, இந்த வீடியோ நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம அந்த விண்கலை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்கல்லும் ஒரு சின்ன கல்லா மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். அது மூவ் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு களஞ்சியம் மாதிரி. சூரிய குடும்பம் உருவான காலத்தில் இருந்து மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள் இதில் இருக்கலாம். அதனால தான் ஆஸ்ட்ராய்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது இப்போ பிளானட்டரி சயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகிடுச்சு. 2024 OER-4 அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராய்ட் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கப்பட்டது 2024 வருஷம். ஸ்கை சர்வே ப்ரோக்ராம்ஸ், குறிப்பாக நம்ம பான்ஸ்டார்ஸ், கேட்டலினா ஸ்கை சர்வே அண்ட் மைனர் பிளானட் சென்டர் மாதிரியான பல டெலஸ்கோப்புடைய அப்சர்வேஷனில் எடுத்த டேட்டா பேஸை வச்சு நம்ம இந்த ஆப்ஜெக்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஆஸ்ட்ராய்ட் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே விஞ்ஞானிகள் முதல்ல பார்க்குற விஷயம் அதோடைய ஆர்பிட், அதோடைய சுற்றுவட்டம். ஒரு ஆஸ்ட்ராய்டு எந்த பாதைக்கு எந்த பாதையில் சூரியனை சுற்றுது, அதோடைய எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன, இன்க்ளினேஷன் என்ன, ஆர்பிட்டல் பீரியட் எவ்வளோ, இந்த எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுறதுக்கு விஞ்ஞானிகள் ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் அதை அப்சர்வ் பண்ணும்போது சில நாட்களோ அல்லது சில வாரங்களுக்கோ அந்த டேட்டாஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் அதோடைய சொல்யூஷன் நம்ம சொல்கிறத விட ரொம்ப தப்பாக இருக்கலாம். 2024 OER-4க்கு இந்த நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இதோடைய ஆர்பிட்டல் கால்குலேஷனை வச்சு 2032 இது பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட பாதையில் பயணம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சில டேட்டாஸ் இது நேரடியாக நிலவில் மோதலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஏற்படுத்துச்சு. அதாவது இது நியர் எர்த் ஆப்ஜெக்ட் கேட்டகரியில் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்ட்ராய்டாக இருக்குது. நியர் எர்த் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது NEO. இது பூமியோடைய ஆர்பிட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் அண்ட் காமெட்ஸாக நம்ம குறிக்கும். இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கு நமக்கு பல ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க. குறிப்பாக நாசாவோட பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ், இன்னொன்று யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட நியர் எர்த் ஆப்ஜெக்ட் கோஆர்டினேஷன் சென்டர். இந்த அமைப்புகள் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஒரு ஆஸ்ட்ராய்டுடைய பாதையை கணக்கு பண்ணும்போது விஞ்ஞானிகள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்ப்பாங்க. ஒன்று கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ், இன்னொன்று நான் கிராவிடேஷனல் எஃபெக்ட். சோலார் ரேடியேஷன் ப்ரெஷர், தெர்மல் எமிஷன் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் ஒரு சின்ன அளவில் அதோடைய பாதையை மாற்றலாம். இந்த எஃபெக்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார்கோவ்ஸ்கை எஃபெக்ட்ஸ். சூரியனுடைய வெப்பம் ஆஸ்ட்ராய்டுடைய சர்ஃபேஸ் படும்போது அது கொஞ்சம் சூடாகும். இந்த வெப்பம் ரேடியேஷனாக வெளியேறும்போது ஆஸ்ட்ராய்ட் ஒரு சின்ன த்ரஸ்ட்டுக்குள்ளாகும். பல வருடங்கள் இதோடைய ஆர்பிட்டை மாற்றக்கூடலாம். 2024 OER-4 ஆர்பிட்டை கணக்கு பண்ணும்போது இது எல்லா ஃபேக்டரையுமே சேர்த்து நியூமெரிக்கல் சிமுலேஷன் ஒன்று நடக்கப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் மாடல்ஸ் ஆயிரக்கணக்கான பாசிபிள் ஆர்பிட்ஸை அந்த வழிகளை சிமுலேட் பண்ணி பார்த்துச்சு. இந்த ப்ராசஸை மாண்ட் கார்லோ ஆர்பிட்டல் சிமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த சிமுலேஷன் மூலியமா ஆஸ்ட்ராய்டுடைய வருங்கால பாதைகளை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆரம்ப சிமுலேஷனில் சில சினாரியோஸ் ஆஸ்ட்ராய்டுடைய பாதை நிலவுடைய ஆர்பிட்டுக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லுச்சு. இது அந்த சந்திரனுடைய கிராவிடேஷனல் இன்டராக்ஷனால ஏற்படலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு. இதுதான் சில செய்திகள் நிலவுல நேரடியாக மோதுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கூறப்பட்டிருக்கு. ஆனால் சயின்ஸில் ஆரம்பத்தில் நம்ம பார்க்குற கணிப்பு ஃபைனல் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கவே கூடாது. தொடர்ந்து அப்சர்வேஷன் செய்யும் போது அதோடைய துல்லியத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கலாம். அதுக்காக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டெலஸ்கோப் இந்த ஆஸ்ட்ராய்டை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஆப்டிக்கல் டெலஸ்கோப் மட்டும் இல்லாமல் ரேடார் அப்சர்வேட்டரிஸ் இது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கு. ரேடார் அப்சர்வேஷன் மூலியமா துல்லியமான டிஸ்டன்ஸ் அண்ட் அதோடைய வெலாசிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இந்த டேட்டா சேர்க்கப்பட்ட பின்னாடி ஆர்பிட் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப அக்யூரேட் ஆயிடுச்சு. நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரின்னு சொல்லக்கூடிய JPL அதோடைய ஆர்பிட்டல் டேட்டாபேஸை இந்த ஆஸ்ட்ராய்டுடைய ட்ராஜெக்டரி, அதோடைய பாதை, புதிய பாதைக்கு கொண்டுட்டு போச்சு. JPL சென்ட்ரி இம்பாக்ட் மானிட்டரிங் சிஸ்டம் பூமியுடைய சுற்றுவட்ட பாதைகளுக்கோ அல்லது பூமி மேலேயோ விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை இது ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இது மாதிரியான ப்ராபபிலிட்டி தான் நம்ம நிலவு மேலே இந்த கல் விழுகலாம் அப்படிங்கிறது. புதுசாக கிடைச்ச டேட்டா சேர்க்கப்பட்ட பின்னாடி சயின்டிஸ்ட்க்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று கிடைச்சிருக்கு. 2032 அதாவது 2032 வருஷம் இந்த விண்கல் பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் வரலாம். ஆனால் அதோடைய வழி நிலவுடைய சுற்றுவட்ட பாதைகளுக்கு
போகவே போகாது. அதாவது இந்த விண்கல் நிலவுல விழுகாது அப்படிங்கறதா அதுக்கு அர்த்தம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆஸ்ட்ராய்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜி கடந்த சில தசாப்தங்களுக்கு தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. 1990களில் இந்த டெலஸ்கோப் நெட்வொர்க்கோடைய கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்கை சர்வேயோடைய கவரேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆட்டோமேட்டட் டிடெக்ஷன் அல்காரிதம்ஸ் இப்போ நைட் டைம்ல வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்குன்னா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸையும் அது ட்ராக் பண்ணிட்டே இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட் அப்சர்வேஷன்ல ஸ்பேஸ் மிஷன்ல முக்கியமான பங்கு கண்டிப்பா இருக்கு. செவ்வாய் கிரகத்துடைய ஆர்பிட்ல, அதாவது சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட சில நேரங்களில் டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அது என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கிட்டே இருக்கும், அந்த டேட்டாவை கொடுத்துட்டே இருக்கும். மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் நிலவுடைய அட்மாஸ்பியர் அண்ட் அதோடைய சர்ஃபேஸை ஆய்வு செஞ்சுட்டே இருக்கு நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு விண்கலம். ஆனால் அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் சில நேரங்களில் பேக்ரவுண்ட் ஸ்டார் ஃபீல்டை அப்சர்வ் பண்ணோம். அங்கே ஏதாச்சும் சின்ன சின்ன பகுதிகள் இருக்கா, நகருதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணோம். தென் இப்போ மார்ஸ் எக்ஸ்பிரஸ் செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கு. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்டில் ஷோ ஆகலாம். மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மாதிரியான ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எழுத்துடைய ஆர்பிட்ல இல்லாத பல பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படங்களே எடுக்கும். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூமியில இருந்து பார்க்கும்போது ஆஸ்ட்ராய்டுடைய பொசிஷன் ஒரு ஆங்கிளில் வேற மாதிரி தெரியும். மார்ஸ் ஆர்பிட்ல இருந்து, அதாவது செவ்வாய் சுற்றுப்பாதையில் இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வேற மாதிரி தெரியும். இந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் ஆர்பிட் கால்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆஸ்ட்ராய்ட் ட்ராக்கிங்ல ரொம்ப முக்கியமானது இந்த வெவ்வேறு ஆங்கிள் பார்க்கறது தான். ஒரு ஆஸ்ட்ராய்ட் பூமியில இருந்தோ அல்லது நிலவுல இருந்தோ வரும்போது சில 1000 கிலோமீட்டர்ல அதோடைய டிஃபரன்ஸ், அதோடைய இம்பாக்ட் ப்ராபபிலிட்டியை கண்டிப்பாக மாற்றலாம். 2024 OER4 கேஸில் சயின்டிஸ்ட் ஆர்பிட் ப்ரொபகேஷன் மாடல்ஸை பல வருடங்களா ஃபார்வர்ட் சிமுலேஷன் பண்ணி பார்த்தாங்க. அதன் மூலியமா சூரியனுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ், பூமியுடைய இன்ஃப்ளூயன்ஸ், சந்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், செவ்வாய் கிரகத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ், தென் ஜூபிட்டர் மாதிரியான பெரிய கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சேர்த்து கணக்கு பண்ணப்படும். குறிப்பா ஜூபிட்டருடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் இந்த ஆஸ்ட்ராய்டுடைய ஆர்பிட்டை நீண்ட காலத்துக்கு மாற்றக்கூடியது. இந்த லாங் டேர்ம் இன்டகிரேஷன் மாடல் மூலயமா 2032 இது நம்மளுடைய பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்பப்படுது. அதோடைய முடிவு ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் இருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு கண்டிப்பாக நிலவுடைய ஆர்பிட், அதாவது சுற்றுவட்ட பாதைக்கு பக்கத்தில் போகாதுன்றது நமக்கு தெரியும். அதனால நிலவுல மோதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த முடிவு பிளானட்டரி டிஃபென்ஸ் சயின்ஸுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. காரணம், பொதுவாக ஒரு ஆஸ்ட்ராய்டு பற்றின செய்தி வந்தாலே அது கிரகத்தில் மோத போகுது அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பேசப்படும். ஆனால் சயின்டிஃபிக் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப துல்லியமாக, அமைதியாக நகரம். அப்சர்வேஷன், மெஷர்மெண்ட்ஸ், மாடலிங், வெரிஃபிகேஷன், இந்த எல்லா படிகளுக்கும் சேர்த்து தான் ஃபைனல் கன்க்ளூஷனே நமக்கு கிடைக்கும். பிளானட்டரி டிஃபென்ஸ் கம்யூனிட்டி உலகம் முழுவதும் சேர்ந்து இந்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, மைனர் பிளானட் சென்டர், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் அப்சர்வேட்டரிஸ், இந்த நெட்வொர்க் ஆஸ்ட்ராய்ட் கேட்டலாக தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கு. எனக்கு ஆயிரக்கணக்கான நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கேட்டலாகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஆர்பிட் சிமுலேஷன், அன்சர்டனிட்டி பேராமீட்டர், ஃபியூச்சர் க்ளோஸ் அப்ரோச் லிஸ்ட் எல்லாத்துக்கும் முதல் காரணமாக இருக்குது. இந்த டேட்டாபேஸ் ஓப்பன் சயின்டிஃபிக் சோர்ஸாக இருக்குது. அதனால் உலகம் முழுவதும் பல விஞ்ஞானிகள் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். 2024 OER4 ஆஸ்ட்ராய்ட் பற்றி நடந்த இந்த ஆய்வு இன்னொரு விஷயத்தையும் நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. இந்த ஸ்பேஸ் ரொம்ப பெருசு. பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தூரத்தில் மட்டும்தான் இது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு சின்ன பகுதி மட்டும் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட்ஸ் இந்த பகுதியில் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் அதோடைய பாதைகள் கணக்கிட மனித அறிவியல் இன்னும் முன்னேறணும். ஹை ப்ரெசிஷன் டெக்னாலஜிஸ், ஆட்டோமேட்டட் ஸ்கை சர்வேஸ், ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், இந்த எல்லாமே சேர்த்து மனிதர்கள் விண்வெளியில் நகரக்கூடிய சின்ன கல்லையுமே கண்காணிக்க முடியுது. இந்த விண்கல் கண்டிப்பாக நிலவை தாக்காது அப்படிங்கிற முடிவு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். ஆனால் சயின்ஸில் இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அப்சர்வேஷன் டேட்டா எப்படி அதோடைய துல்லியத்தன்மையை குறைக்குது. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹைபோதெட்டிக்கல் ரிஸ்க் சயின்டிஃபிக் மெத்தட் மூலியமா இது ரொம்ப தெளிவாக புரிய முடியும். விண்வெளியை புரிஞ்சுக்க சில நேரங்களில் நமக்கு எக்கச்சக்கமான கால்குலேஷன் தேவைப்படும். மிகப்பெரிய வெடிப்போ அல்லது டிராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் இல்லாமல் கூட சயின்ஸை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுது. ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டுடைய பாதையை சரியாக நம்ம கணக்கு பண்ண முடியுதுன்னா மனிதர்களால் பல விஷயங்களை பண்ண முடியும். சூரிய குடும்பத்தை தொடர்ந்து நகரக்கூடிய ஒரு எந்திரம் மாதிரி கிரகங்கள், பல சந்திரன்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் இது எல்லாமே கிராவிடேஷனல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அமைதியாக சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த இயக்கங்களில் சின்ன மாறுபாடுகள் ஏற்படும் போது அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். 2032 2024 OER4 விண்கல் கண்டிப்பாக நம்ம நிலவை தாக்காது. அது அமைதியாக அதோடைய பாதையில் போயிட்டு இருக்கும். சூரியனை சுற்றிட்டே இருக்கு. ஆனால் அந்த பயணம் மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஸ்பேஸ் ரொம்ப பெருசு, ஆனால் அதை புரிஞ்சுக்க
மனித அறிவியல்னால மட்டும்தான் முடியும்னு மனிதனுக்கு அந்த அபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் ஸ்பேஸ் ரிலேட்டடான நியூஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல நம்ம கண்டிப்பா சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.